புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. அனைவரும் கரங்களை உயர்த்தி சொல்வோம். எழுந்து நின்று Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே புகழுகிறோம். இயேசுவே உம்மை புகழுகிறோம். ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. 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 இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் உணர்ந்து பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நிறைந்து உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நிறைந்து உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நிறைந்து உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நிறைந்து உம்மை ஆராதிக்கின்றேன்.
வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன் வாழ்வு தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன் வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன் வாழ்வு தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன் வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன் வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன் இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன் இறையும் இறைந்து உம்மை ஆராதிக்கின்றேன் இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன் இறையும் இறைந்து உம்மை ஆராதிக்கின்றேன் இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன் இதயம் இணைந்து 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 உம்மை ஆராதிக்கின்றேன். கண்களை மூடியவாறு ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா 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 இயேசுவே உம்மை ஹல்லேலூயா ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே ஹல்லேலூயா உமக்கு நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா ஆண்டவரை துதிங்க. நீங்கள் துதித்தால் உங்களுடைய கட்டுகள் எல்லாம் அறுத்து போகும். இயேசுவே இந்த கட்டுப்பட்டிருக்கிற மனிதர்கள் எல்லாரும் எல்லா கட்டுகளிலும் ஆண்டவரை விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபிக்க முடியாம நம்பிக்கை இல்லாம ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு தடையாயிருக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் ஆண்டவரை கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை நாவால் கட்டப்பட்டிருக்கிற பல பேர் ஆண்டவரை இந்த நாவின் கட்டுகளில் விடுதலை தாரும் சாமி. கட்டுகளை அறுத்து போட இயேசுவின் பெயரால் நாவின் கட்டுகளை அறுத்து போடுகிறார். இயேசுவே துதிக்கிற நாவை தாரும் சாமி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வாய் திறந்து வாய் திறந்து வாய் திறந்து வாய் திறந்து கூச்சப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓரிரு வார்த்தைகள் போதும். நன்றி இயேசுவே, உம்மை போற்றுகிறோம் இயேசுவே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி என்று சொன்னாலே போதும். ஹல்லேலூயா சொன்னாலே போதும். ஹல்லேலூயா சொல்லி எதுவுமே தெரியலையா? ஹல்லேலூயா சொல்லிட்டே இருங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை புகழுகிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எல்லாரும் கை இருக்கிறவங்க எல்லாம் கை ஊத்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே இயேசுவே உம்மை புகழுகிறோம், உம்மை இயேசுவே புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை புகழ்றதுனால அவருடைய மாட்சிமை ஏற்றம் பெறாது. நம்ம புகழாம இருக்கிறதுனால அவருடைய மாட்சியும் குறைஞ்சு போகாது. எதுக்காக நம்ம அவரை புகழணும்? உண்மையை சொல்லிதான் புகழ முடியும். ஆண்டவரை பொய் சொல்லி அல்லது மனுஷங்களை பாராட்டுற மாதிரி பொய் சொல்லி எல்லாம் ஆண்டவரை பாராட்ட முடியாது. அதை ஏத்துக்கவும் மாட்டார். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லாமே கடவுள் கொடுத்ததுதான் இல்லையா? எல்லாத்துக்காக நம்ம கடவுளை போற்றி துதிப்பது என்பது நம்முடைய கடமை. பூசையில பாத்தீங்கன்னா நம்ம இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்னு அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அது தகுதியும் நீதியுமானது. நீதி. கடவுள் நமக்கு சொல்றதுக்கெல்லாம் நம்ம அவரை போற்றி துதிக்கணும், ஆராதிக்கணும், நன்றி சொல்லணும். அதான் நம்முடைய கடமை. இதே வாய் கம்முனே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம்? கடவுள்கிட்ட இருந்து நம்ம வாங்கினதுக்கு நன்றி இல்லாதவங்களா இருக்கட்டும். ஒண்ணும் இல்லைங்க, ஒருத்தர் ஒரு லிஃப்ட் கொடுக்குறாரு இங்க இருந்து அங்க, அல்லது ஏதோ ஒரு உதவி செய்யறாரு, உடனே எடுத்தோடனே என்ன சொல்றீங்க? இம்மீடியட். 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு உடனே இறங்கணும், தேங்க்ஸுங்க அப்படின்னு இல்லையா? நான் கடவுள் நமக்கு எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே யார் கொடுத்தது? தாய் தகப்பன்ல இருந்து எல்லாமே நம்ம கொடுத்தது யாரு? கடவுள். அவரை புகழ்றதுக்கு நான் வரலன்னா தாவீதரசர் சொல்லுவார், ஆண்டவரே என் நான் உம்மை புகழாவிட்டால் எனது நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. ஒட்டிக்கிட்டோம், நாவே பேசக்கூடாது. உன்னை புகழலைன்னா
எனக்கு அந்த நாவை மற்ற எதுக்கும் தேவைப்படல. இந்த நாவலை வச்சு என்னென்னத்தை பேசுறோம். கடவுளை புகழ்ந்து பேசும். கண்களை மூடி மீண்டும் ஒரு முறை ஆண்டவரை துதிப்போம். துதிப்பதினால் நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆண்டவரை நீங்க துதித்து கொண்டே இருக்கிற பொழுது உங்களுடைய பாவங்கள் உங்களை விட்டு போகும். பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஏன்னா துதிக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. 24 மணி நேரமும் வானதூதர்கள் விண்ணுலகில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தூயவர் தூயவர் என்று புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவருடைய பிரசன்னம் அப்படியே நிரம்பி இருக்குது. எங்கு துதி அதிகமா இருக்கிறதோ அங்க ஆண்டவருடைய பிரசன்னம் அதிகமா இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்க அதிகமா இருக்கோ அங்க விடுதலை நிறைய கிடைக்கும். எங்க அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். ஆகவே மீண்டும் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே உம்மை புகழுகிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். கண்ணை மூடி வெட்கப்படாதீங்க. பக்கத்துல யாரோ இருக்குது போறாங்க. பக்கத்துல இருக்கிற யாரை பத்தி கவலைப்படாதீங்க. நம்மளை மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க. ஒரு குழந்தையை போல தன் தந்தையை ஆர்வமாய் ஆசையாய் பாசமாய் ஓடி வருவது போல தந்தையை அழைப்பதை போல ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. அப்பா உம்மை போற்றுகிறோம். அப்பா உம்மை புகழுகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் சாமி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் உண்மையான கிறிஸ்தவனாக எப்பொழுது மாறுகிறான் என்று சொன்னால் அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படுகிற பொழுதுதான். பரிசுத்த ஆவியை பெற்றவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? எப்படி இருப்பாங்க? பரிசுத்த ஆவினா யாரு? திருமுழுக்கு யோவான் சொல்வார், எனக்கு பின் வருகிறவர் என்னை விட பெரியவர், நானும் உங்களுக்கு நீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவரோ தூய ஆவி என்னும் நெருப்பால் திருமுழுக்கு கொடுப்பார். நெருப்பு பிடிச்சவங்க யாராவது சும்மா இருப்பாங்களா? நெருப்பு பிடிச்சவங்க சும்மா இருப்பான்? பறப்பான். ஏன்னா அந்த சூடு அவனால தாங்க முடியாது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவங்க வாயை மூடிட்டு சும்மா இருக்க முடியாது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவங்க கோயிலுக்கு போகாம இருக்க முடியாது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவங்க பைபிளை படிக்காம அவங்களால இருக்க முடியாது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவங்க ஒரு நாளும் பூசைக்கு போகாம இருக்க முடியாது. ஏன்னா பரிசுத்தாவி விடவே மாட்டார், சும்மா விட மாட்டார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவங்க கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்காம அவங்களுக்கு இருக்க முடியாது. யார்கிட்டையாவது போய் பைபிளை பத்தி சொல்லணுன்ற அந்த தாகம் அவங்களுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும். இதுதான் பரிசுத்தாவியை பெற்றுடைய அடையாளம். திருத்தூதர் பணிகள் உள்ள படிச்சு பாருங்க, யார் உண்மையான கிறிஸ்தவன்னு. ஞானஸ்தானம் வாங்கினவங்க எல்லாம் கிறிஸ்தவங்கள். அதுதான் பவுல் சொல்லுவார், விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இன்மையும் ஒன்றுமில்லை, புது படைப்பாவதே முக்கியம். ஞானஸ்தானம் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நாம் புது நன்மை வாங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உறுதி பூசல் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இயேசுசாமி கூட 3 வருஷம் கூட இருந்தாங்க. அப்பெல்லாம் அவங்க வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்குள்ள ஈகோ இருந்துச்சு, சண்டை சச்சரவு இருந்துச்சு, போட்டி பொறாம இருந்துச்சு, கடவுளை நம்பாம இருந்தாங்க, பயப்பட்டாங்க. இன்னும் சொல்ல போனா கடவுளுக்கு பயந்துட்டு உசுருக்கு பயந்துக்கிட்டு கடவுளையே புறக்கணிச்சுட்டு ஓடிட்டான். ஆனால் பரிசுத்தாவியை பெற்ற பிறகு, பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையே மாறி போனது. படிச்சு பாருங்க தயவு செய்து, திருத்தூதர் பணிகள் மூலம் எப்படி இருந்தவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னு படிச்சு பாருங்க. உண்மையான கிறிஸ்தவம் என்றால் பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தாவின் தூண்டுதலின்படி வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்தவம். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதெல்லாம் கிறிஸ்தவம் கிடையாது. மனித முறைப்படி வாழ்ந்தாலே அது உண்மையான கிறிஸ்தவம் கிடையாது. பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவியால் தூண்டப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆகவே கண்களை மூடி நம்ம கடவுள்கிட்ட கேட்க போறோம், பரிசுத்தாவியே எங்களை நிரப்பும். எல்லா வழிபாடுகளுடைய முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, நாம் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு இயேசுவின் மனநிலையை பெற்றுக்கொள்வதுதான். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை போல வாழ்வார்கள். ஏன்னா பரிசுத்தாவி அப்படி வழி நடத்தும்.
பரிசுத்த ஆவி அவர்களை வழி நடத்தும். பரிசுத்த ஆவி அவங்களை தூண்டுவார். இதை சொல்லு, இதை பேசு, இப்படி வாழ் என்று சொல்லி நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத எவராலும் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ முடியாது. கடவுளுடைய வார்த்தையை கேட்கவும் மாட்டாங்க, கடவுளுடைய வார்த்தையை நம்பவும் மாட்டாங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் மாட்டாங்க. ஆகவே தூய ஆவியை தாகத்தோடு பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம், பாடு ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி கண்ணை மூடிக்குங்க, கண்ணை மூடிக்கிட்டு அந்த தாகத்தோட பாடுங்க. போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். பாடுங்க பார்க்கலாம். வானம் திறந்து புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. பாடம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். ஒவ்வொருவரையும் நிரப்பும். தாகத்தோடு இதோ இளையோர் மேல முதியோர் மேல எல்லோர் மேல ஆவி பொழிவன் என்று சொன்னீரே. ஏதோ இங்க ஜெபிக்கிற, தாகத்தோடு கேட்கிற, நம்பிக்கையோடு கேட்கிற ஒவ்வொரு மீதும் அது ஆவியின் வல்லமையா நிரப்பு சாமி. கனிகளாலும் கொடைகளாலும் மரங்களாலும் நிரப்புபடியாய் ஜெபிக்கிறோம். வருங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே, வரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர 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 வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே.
இறங்கி வர வேண்டும். வல்லமை Praise the Lord. Praise the Lord. நிறைய பேரு ஜெபிக்காமலே இருக்கிறதை உணர முடியுது. இங்க ஜெபிச்சீங்கன்னா இங்க எனக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். நிறைய பேர் அப்படியே உக்காந்துக்கிட்டு எதுக்குடா அப்படியே சும்மா வேடிக்கை பார்ப்பவர்களாக இருக்காது. எல்லாம் எத்தனை பேர் கிறிஸ்தவங்க கை தூங்க, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆனா சத்தம் எப்படி வருது? 4 பேர் இருக்கிற மாதிரி. எல்லாம் எந்திரிங்க பார்க்கலாம். எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஜெபிக்கிறது வந்து சரி கிடையாது. எல்லாம் எந்திரிச்சு நின்று இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை துதிக்க, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு போகணும். எது உயர்ந்த ஆசீர்வாதம் தெரியுங்களா? கடவுள் எனக்கு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார்னு உணர்வு தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். மற்ற காரியங்கள் எல்லாம் காணாம போயிடும். கடவுள் ஒருவரே நிரந்தரமான நிலையான. இந்த கடவுள் எப்படி இருக்கிறார்? ஆவியால். அதனாலதான் சீசர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு கடவுள் எதையுமே கொடுக்கல. ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்தார். என்னது? தூய ஆவி. அதை மட்டும்தான் கொடுத்தார். பணம் கொடுக்கல, பொருள் கொடுக்கல, பொண்ணு கொடுக்கல, நிலம் கொடுக்கல, நல்ல ஆரோக்கியத்தை எதையுமே கொடுக்கல. ஆனா அவங்களுக்கு கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? பரிசுத்த ஆவி. அதனாலதான் உண்மையான கிறிஸ்தவனா வாழ்ந்தான். நீங்களும் நானும் இன்னைக்கு வந்து பேக் கிறிஸ்டியன்ஸ் தான். உண்மையா சொல்ல போனா யார் உண்மையான கிறிஸ்தவங்க? கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்பட்டவர்கள் அடையாளம் தெரியுங்களா? அன்பா இருப்பார்கள். ஏனென்றால் கடவுள் அன்பா இருக்கிறார். பரிசுத்த ஆவி யாருக்குள்ள வருதோ அவங்களுக்குள்ள அன்பு இருக்கும். ரோமையர் 5:5 படிக்கிறோம், நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாரின் வழியாக கடவுளுடைய அன்பு நமது உள்ளங்களில் பொழியப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு குடும்பத்திலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுங்களா? மனுஷனுக்குள்ள அந்த அன்பு இல்லை. ஏன்னா அன்பு பொறாமப்படாது, அன்பு பொறுமை உள்ளது, அன்பு எரிச்சலுக்கு இடக்கூடாது, அன்பு தீங்கு நினையாது, தீவினையில் மகிழ்வுறாது, அன்பு தன்னலத்தை நாடாது. அன்பா இருக்கிறவன் யாரும் சுயநலவாதியா இருக்க மாட்டாங்க. திருவள்ளுவர் தெளிவா சொன்னார், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறருக்கு. தான் பைபிளும் சொல்லுது, அன்பு தன்னலத்தை நாடாது. இன்னைக்கு மக்கள் எல்லாம் சுயநலவாதியா இருக்கான். இயேசுசாமி எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார்னா, சுயநலவாதியா இருக்கிற மனுஷன் எல்லாம் பிறநலவாதியா மாத்தணுங்கிறதுக்காக தான் வந்தார். நாம கேக்கு வெட்டி கொண்டாடுறதுக்காக அல்ல. எப்ப நாம மாறுறோமோ அப்பதான் அவருடைய பிறப்பு அர்த்தமாகிறது. நம்மளை மாத்துறது யாரு? அப்படியே இருந்தா மாற முடியாது. இந்த சாதாரண அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ தான். அது எப்ப இயேசுவா மாறுது? பரிசுத்த ஆவி இறங்கி வந்த போது தான். அப்போ ஒரு மனுஷன் எப்ப கிறிஸ்தவனா, நல்ல கிறிஸ்தவனா, உண்மையான கிறிஸ்தவ நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாதான். பரிசுத்த ஆவி எப்படி கிடைக்கும்? வாயை மூடிட்டு கையை கட்டிட்டு சும்மா உட்காந்துருந்தா கிடைக்குமா? கேட்கறீங்க, ஹோட்டல்ல கூட போய் சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா கொடுத்துருவானா? எங்க போனாலும் என்ன கேட்கறீங்களா? வாயை திறந்து. அதனாலதான் சொல்றார், நம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. ஒரு வழிபாட்டுக்கு வரீங்கன்னா நீங்கள் அழிந்து போகிற உணவுக்காக உழைக்காதீர்கள், அழியாத நிலையான வாழ்வுதன் உணவுக்காக உழைங்க. நான் தண்ணீரை குடிப்பவருக்கு என்றுமே தாகம் வராது, தூய ஆவியார் தான் அந்த தண்ணீர். ஆகவே மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை பாடி, ஆண்டவரே உமது ஆவியால் என்னை நிரப்பும் என்று சொல்லி தாகத்தோட ஜெபிங்க. இந்த வழிபாடு முடிஞ்சு நீங்க போகும்போது பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்தோட தான் நீங்க போகணுமே இல்லையே, சும்மா அப்படி போகக்கூடாது. இது வந்து நீங்க கோயிலுக்கு வந்ததுக்கே அர்த்தம், திருப்பலிக்கு வந்தது, ஆராதனையில கலந்து கொண்டதுக்கே ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். ஆகவே மீண்டும் அந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை ஆராதித்து ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாய் மாறும். ஜெபிங்க, வாயத்திற்கு ஜெபிங்க, வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாம ஜெபிங்க. ஆண்டவர் கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவி கொடுப்பது எத்துணை உறுதி என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி ஆண்டவரை துதித்து ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே.
இருந்து புறா போல இறங்கி வர வேண்டும். தட்டி உற்சாகமாய் வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். திறந்து புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து பெண் புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். உணர்ந்து பாடுவோம். வல்லமை தர வேண்டும். தேவா 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 வல்லமை தர வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ வல்லமை தர வேண்டும். ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமையால் நிரப்புவதற்காக நன்றி. அடிகளாலும் உடைகளாலும் வரங்களாலும் நிரப்புவதற்காக நன்றி. அன்பால் நிரப்புவதற்காக நன்றி. நன்றி நாவியாளர்களை நிரப்ப. நன்றி நாவியாளர்களை நிரப்புவதற்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தெய்வீக அன்பாளர்களை நிரப்பியிருக்கிறோம். தெய்வீக அன்பாளர்களை நிரப்பியிருக்கிறோம் சாமி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இறங்கி வருவதற்காக நன்றி. நிரப்பு 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 நன்றி இயேசுவே சாமி. ஹல்லேலூயா. அன்பால் நிரப்பு சாமி. அன்பால் நிரப்பு நிரப்புவதற்காக நன்றி. நன்றி நன்றி நிரப்புவதற்காக நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தாய் நல்லமை இறங்கட்டும் 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 சாமி. தாய் நல்லமை இறங்கட்டும். தாய் நல்லமையா நிரப்புவதற்காக நன்றி. நன்றி 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. தாய் நல்லமை அன்பால் நிரப்பு சாமி. அன்பால் நிரப்பு. தெய்வீக அன்பால் நிரப்புகிறார் நிரப்புகிறார் நிரப்பும். இப்பொழுது நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியிலே வர இருக்கிறார். நற்கருணை வாங்கியுள்ளார் என்றால் அதை தொட்டு அவசியம் இல்லை. நற்கருணை வாங்காதவர்கள் அதை தொட்டு நம்பிக்கையோடு தொடுங்கள். நம்பிக்கையோடு நீங்கள் தொடுகிற பொழுது உங்களுடைய நோய்கள் குணமாகும். நற்கருணையை பெற்றுக்கொண்டவங்க தொடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்குள்ளேயே இயேசு ஆண்டவர் இருக்கிறார். அது நீங்கள் இயேசு ஆண்டவர் ஏற்கனவே தொட்டிருக்கிறீர்கள். ஆகவே நற்கருணையை பெறாதவர்கள் பிரமத சகோதரர்கள் இருந்தால் தயவு செய்து நீங்கள் தொட்டு ஜெபிக்கலாம். இயேசுவை வார்த்தை தொட்டவர்களுக்கு சுகம் கிடைத்தது போல நற்கருணை ஆண்டவருடைய இந்த கதிர் பாத்திரத்தை தொடுகிறவர்களுக்கும் சுகம் கிடைக்கும். இயேசுவை தாங்கி இருக்கிற இந்த பாத்திரத்தை தொடுகிறவர்களுக்கும் கிடைக்கும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நற்கருணை பெற்றுக் கொண்டவர்கள் நீங்கள் ஜெபியுங்கள். நன்ற ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்தவர்களாய் ஆவியானுடைய வல்லமை பெற்றவர்களாய் நீங்கள் நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று சொல்லிக் கொண்டே ஆராதனை